ஹலோ வேவர்ஸ், நான் இந்த கோடை வெயிலில் இந்த வருடம் போட்ட வத்தலுங்க, விதவிதமான வத்தல். இது வந்து ஜவ்வரிசி வத்தல். இதில் வந்து கொஞ்சம் தான் மாவு கலந்து ஜவ்வரிசியில் தான் போட்டேன். கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள், ஒன்று கூட உடையாமல் வந்துருக்குது. இது ஜவ்வரிசி வத்தல். இது பக்கோடா வத்தல். எல்லாம் வடகம் போடுறாங்க, கஞ்சி மாதிரி நல்லா காசிட்டு அதில் வெங்காயத்தை போட்டு கிள்ளி வைக்கிறாங்க. நான் வந்து சாதம் பொங்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, சோம்பு எல்லாம் வாசனை பொருள்கள் எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு வைக்கிறேங்க. வறுத்தா பக்கோடா மாதிரி தாங்க இருக்கும். வெங்காயம் எல்லாம் போட்டுருக்கோம் பாருங்கள். இது பக்கோடா வத்தல். இது ஜவ்வரிசி வத்தல். இது வந்து வெறும் கஞ்சி வத்தல், எல்லாரும் செய்கிற கஞ்சி வத்தல் தாங்க இது. இதுவும் நல்லா இருக்குது. இது தக்காளி வத்தலுங்க. தக்காளி ஒரு 3/4 கிலோ தக்காளி போட்டேன். ஒரு பெப்பர் பாக்கெட் போட்டாங்க. ஏன்னா தக்காளி தித்திப்பாகவும் இருக்கும், புளிப்பாகவும் இருக்கும். அதுக்கு ஈக்குவல் பண்ணுற மாதிரி நான் ஒரு பேக்கெட்டு மிளகு தூள் போட்டிருக்குறேங்க. சூப்பராக வந்துடுது பாருங்கள், செம்மையாக இருக்குது. இது வந்து பீட்ரூட்டு ரொம்ப டார்க்காக இருந்துச்சுங்க. அதை கொஞ்சம் நேரம் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு எடுத்து வச்சா ஒரு கலர் கம்மியாக தாங்க தெரிஞ்சிச்சு. அது இதுலேயே வந்து பீட்ரூட் வத்தலும், கொத்தமல்லி, புதினா, கறிவேப்பிலை அது ஒரு வத்தல் போட்டிருக்குறேங்க. எல்லாம் வீடியோவில் போட்டிருக்குறேன். அது கலர் ரெண்டுமே சேம் கலராக இருக்குது. இதில் 2 வத்தல் இருக்குதுங்க, வெரைட்டி வத்தல். இது வந்து முறுக்கு வத்தலுங்க. நல்லா காயிற வெயிலில் நல்லா ஊற்றும், முறுக்கு புழியும் போது நல்லா வருது. அதுக்கப்புறம் எடுக்கும்போது கொஞ்சம் புட்டுக்குச்சிங்க முறுக்கு வத்தல். இது வந்து கில்லு வத்தல். இது வந்து சாதம் மீந்து போச்சுன்னா, ஃபங்க்ஷன் எதனா வச்சா கூட வீட்டில் நிறைய சாதம் மீந்துச்சுன்னா இந்த மாதிரி செய்யலாங்க. மிளகாத்தூள் போடணும், மிளகு போடணும், ஜீரகம் போடணும், கறிவேப்பிலை, கடுகு இதை போட்டு வச்சுருக்குறேங்க. பொரியாக வருதுங்க வத்தல். அதுவும் வீடியோ போட்டிருக்குறேங்க. இந்த கோடை வெயிலில் எதுவுமே கலர் வாங்கி வெளியில் போடல, எல்லாமே நேச்சர் தான் போட்டிருக்கிறேன். கீரைகளும் காய்களும் இது தான் போட்டிருக்குறேங்க. இது குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரியே வறுத்து கொடுக்கறது விட டிஃப்ரெண்ட்டாக சத்தான காயாகவும் நார்ச்சத்து, இரும்பு சத்து எல்லாமே இருக்குது. புதினா, கருவேப்பிலை எல்லாத்துலேயும், பீட்ரூட்டு, கேரட்லேயும் சத்து இருக்குது. அதனால் நான் அதெல்லாம் தாங்க கலர் கலந்தேன். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, கமெண்ட் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சுருக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தக்காளி வத்தல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. எல்லாமே வீடியோ போட்டிருக்கிறேன். நான் செஞ்ச விஷயம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க.